Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் லஞ்சம் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்ததை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கிறதா என்ற கேள்விக்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். அதாவது இப்போ தமிழக அரசாங்கம் லஞ்சம் ஊழலை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை சிஎம் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு உடனடியாக பயன் கொடுக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஒரு நீண்ட கால ப்ராசஸில் வேணா இது செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, லஞ்சம் ஊழல் எங்கே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கெல்லாம் தீபாவளி கிஃப்ட்டு எந்த இடத்துக்கு போகக்கூடாது நம்ம நினைக்குமோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்குங்க. சரிங்களா? பட்டாசு, ஸ்வீட்டு, பட்டாசு பாக்ஸு, அதாவது தீபாவளி டைமில் நம்ம பார்த்துக்கலாம். பட்டாசு பாக்ஸு யார் யாருக்கு போகுது, எந்தெந்த துறை போகக்கூடாது அப்படின்னு அங்கெல்லாம் போகுது. ஒரு லாங் ப்ராசஸில் தான் இது முடியும். அதனால அதை உடனடியாக பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை ஒரு பெரிய லாங் ப்ராசஸில் தான் அதை நம்ம கொண்டு போகணும். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கு 2026. இப்போதான் ஒரு 1.5 மாதம் நம்ம கடந்து வந்திருக்கோம். இதுக்குள்ளாரியே நிறைய மாற்றங்கள், லஞ்ச லாவங்களை ஒழிப்போம் என்ற ஒரு பெரிய முழக்கத்துடன் தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல அவங்கள பாராட்டணும். முக்கியமா லஞ்ச லாவணத்தை ஒழிக்கிறதுக்கான முயற்சிகளை எவ்வளவு முடியுமோ இந்த குறுகிய காலத்துல அவங்க எடுத்துட்டு தான் வராங்க. இதற்கு உண்டான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் மேல்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளும் அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு வழி நடத்தணும். அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்தணும். அடிப்படையா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்டை கொண்டு போய் விடுறதுக்கு கூட 100 ரூபாய் கொடுத்தா தான் கொண்டு போய் விடுவேன்ற சொல்ற சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கொடுத்தாதான் அவங்க வாங்குறாங்க. நம்ம கொடுக்கறத நிறுத்தணும். கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள்லாம் எடுக்கணுமோ அதையும் ஒவ்வொரு தனி மனிதனும் எடுக்கணும். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார். இது அப்படி லஞ்சம் ஒழிக்கப்பட்டால் அது ஒரு வகையில் நல்ல விஷயமே. ஆனால் இது சாத்தியமாகுமா என்று கேட்டால் அது சந்தேகத்துக்குரிய விஷயம். இப்போ இந்த ஊழல் விஷயமா கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் பார்த்ததுல ஊழல் கொஞ்சம் ஒரு 50% கம்மியான மாதிரி தான் தெரியுது. இது ஆரம்பம். இதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்ன எப்படின்னு தெரியல. ஆனா ஒரு சில இடத்துல எங்க தொழில் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாம் இன்னும் கொஞ்சம் முற்றிலுமா அது முடியலன்னு நினைக்கிறேன். முற்றிலுமா முடிஞ்சா இது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.